சிவம் ஆதாரமான சிவம் ஆதி சிவமான சிவமே வேத வடிவான சிவம் நாதமயமான சிவம் ஜோதி சிவமான சிவமே சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே சிவ 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 சிவநாமம் ஜெகமதை ஆண்டிடும் எந்நாளும் உனை என்று யாரும் இல்லை உலகத்தில் தெய்வமில்லை என்னை ஆள வந்த வடிவே மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே தினம் வந்து தந்த வளமே சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே சிவ 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 சிவநாமம் ஜெகமதை ஆண்டிடும் எந்நாளும் பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே சிவ 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 சிவநாமம் ஜெகமதை ஆண்டிடும் எந்நாளும் கருவின்றி உருவேது உருவின்றி திருவேது திருவின்றி அருள் இல்லையே அவனன்றி அசையாது அறனன்றி அசைவேது சிவனன்றி அன்பு இல்லையே அன்பே சிவம் அழகே சிவம் அறிவே சிவம் சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே சிவ 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 சிவநாமம் ஜெகமதை ஆண்டிடும் எந்நாளும் சிவ 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 சிவமயமே ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே சிவ 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 சிவநாமம் ஜெகமதை ஆண்டிடும் எந்நாளும் தென்னாடுடைய சிவபெருமானாகிய திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே குரு நிந்தனை என்ற பாவம் தீர பிரமதேவனின் அருளானைப்படி அசுரன் விச்சுவொருவனை நாடிச் சென்ற தேவேந்திரன் தன் பொருட்டு ஒரு வேள்வி செய்யும்படி கோரினான். அசுரன் விச்சுவ ஒருவனும் தவவேடம் பூண்டு தேவேந்திரனுக்காக வேள்வி செய்பவன் போல பாவனை செய்து அவனை கொல்ல முயற்சித்த போது தேவேந்திரன் விச்சுவ ஒருவனை கொன்றான். அதனால் பிரம்மஹத்தி தோஷம் தேவேந்திரனை வந்தடைந்தது. அசுரன் விச்சுவொருவனின் தந்தையும் அசுரர் குல தலைவனுமான துவட்டா என்பவன் புத்திர சோகத்தால் ஒரு மாபெரும் வேள்வினை செய்தான். அந்த வேள்வியிலிருந்து வெளிப்பட்டான் விருத்திராசுரன். விருத்திராசுரனை அழைத்து தேவேந்திரனை அழித்திட ஏவினான் அசுரர் குலத் தலைவன் துவட்டா. விருத்ராசுரா, அக்னி ஆயுதமா வருகிறது வர்ணாயுதம். நாகாயுதம்
நாகாயுதம். தேவேந்திரா, நாகத்துக்கு கருடன். வஜ்ராயுதம், வஜ்ராயுதம். வஜ்ராயுதத்துக்கு மந்திரம் அதிக சக்தி வாய்ந்தவை, அனைத்தையும் வசியப்படுத்துபவை, அருளையும் பொருளையும் அள்ளித் தருபவை. அப்படிப்பட்ட மந்திரங்களின் மகிமையை 1000 நா அமைந்த ஆதிசேஷனால் கூட அளவிட முடியாது. ஆழ்ந்து தவமிருந்து அடையப்பெற்ற அஸ்திரங்களும் ஆயுதங்களும் மந்திரத்தின் மகிமையை பெற்றவை. அவைகள் அனைத்தும் எதனையும் எதிர்க்கும் வல்லமை உற்றவை. காரணம், மந்திரத்தின் பலமும் சத்தியமும் அவைகளில் கலந்திருக்கிறது. அநாத ரட்சகா, அனைத்தும் உண்மை எனில் எனது வஜ்ராயுதத்தின் பலம் எங்கே போயிற்று? இருந்த மந்திரம் என்ன ஆயிற்று? விருத்ராசுரனை எட்டு என்னால் பிரயோகிக்கப்பட்ட வஜ்ராயுதம் விண்ணிலிருந்து விழுந்து வீணாகிவிட்டது. எது எதற்கு சரியாகும், எவர் எவர்க்கு சமமாவர் என்று தீர ஆலோசித்த பிறகுதான் ஒருவன் எக்காரியத்திலும் ஈடுபட வேண்டும். அப்படி என்றால் அசுரன் தேவர்களுக்கு சமமானவரா சுவாமி? அசுரர்களும் தேவர்களும் சமமானவர்களா, சரிநிகராக அமைந்தவர்களா என்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் இது உகந்த வேளையும் இல்லை, அது நமது வேலையும் இல்லை. யாரிடம் மந்திர சக்தி அதிகம் மகிமை பெற்றிருக்கிறதோ அவரே பலன் பெறுவர் என்பது தர்ம நீதி. தேவேந்திரனிடமிருந்த வஜ்ராயுதம் மந்திர பலத்தை இழந்துவிட்டது. அதனால் அதன் பொலிவும் போய்விட்டதால் அது எங்கோ போய் விழுந்தது. சுவாமி, விருத்தராசுரனை தேவேந்திரனால் வெற்றி பெறவே முடியாதா? தேவேந்திரனின் வெற்றி ததீசி முனிவரிடம் தொற்றிக் கொண்டிருக்கிறது தேவி. ததிசி முனிவர் மாபெரும் தபஸ்வி. தேவேந்திரனுக்காக அசுரனை எதிர்த்து முனிவரா போரிடப் போகிறார். தபஸ்விகள் போரிட மாட்டார்கள். தர்ம யுத்தமானால் தங்கள் திருவருளையும் தாரை வார்த்து தருவார்கள். எவ்வாறு என்பதற்கு விளக்கம் அளித்தால் எனக்கு பேருதவியாக இருக்கும். தர்மம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலை கடைந்த போது அசுரர்களும் தேவர்களும் தங்கள் ஆயுதங்களுடன் வந்து அதில் ஈடுபட்டனர். பொதுநலம் கருதி செய்யப்படும் காரியங்களில் ஆயுதங்களுடன் வந்து கலந்து கொள்வது தவறு என்று அவர்களுக்கு உணர்த்தி அனைத்து ஆயுதங்களையும் யாம் ததீசி முனிவரிடம் சமர்ப்பித்தோம். பன்னெடுங்காலமாக எவருமே அதை பெற்றுக்கொள்ள முன்வராததால் ததீசி முனிவர் தமது மந்திர சக்தியால் அவற்றை விழுங்கிவிட்டார். அவைகள் ஒரு உருவெடுத்து அம்முனிவரின் முதுகெலும்பாக அமைந்துவிட்டது. இது ஆராய்ச்சிக்கு உட்பட்டதோ ஆச்சரியத்துக்கு உடன்பட்டதோ அல்ல. மந்திர சக்தியின் மகிமை அது. தற்போதைய நிலையில் தேவேந்திரனுக்கு தேவை ஒரு புதிய வஜ்ராயுதம். ஆபத் பாந்தவா, ததீசி முனிவரின் முதுகெலும்பாய் அமைந்துவிட்ட வஜ்ராயுதத்தை நான் அடைவது எப்படி? தேவேந்திரா, முயற்சி என்பது உன் முதுகெலும்பானால் ததீசி முனிவரின் முதுகெலும்பு உன்வசமாகும். உள்ளதை கொடுப்பவர் உண்டு, உள்ளத்தை கொடுப்பவர் உண்டு. உடலில் உள்ளதை கொடுக்க உள்ளவர் உலகம் போற்றும் ததீசி முனிவர். ததீசி முனிவர் தவஸ்ரேஷ்டர். தமது உடலெல்லாம் வைகுண்டம் காட்டியவர். தந்தை அதர்வ எனும் ரிஷி, தாய் கர்த்தம பிரஜாபதியின் பெண்ணான சாந்தி. சத்யங்கர் எனவும் இவருக்கு ஒரு பெயர் உண்டு. தபோபலம் மிக்க மகாவிரத ஒழுக்கம் உடையவர்.
தேவேந்திரன், வாயுதேவன், வர்ணதேவன், அக்னி தேவன் மற்றும் தேவாதி தேவர்கள் அத்துணை பேரும் எம்மை நாடி வந்திருப்பது யாம் பெற்ற பேரு. வேண்டுவது என்னவோ? தேவேந்திரா, யோசிப்பது எதற்கு? ததீசி முனிவர் பெருமானி, தங்களிடம் யாசித்து வந்திருக்கும் ஒரு பொருள் அற்பமானதல்ல, அரிதானது. அதனால்தான் யோசிக்கிறோம். தேவேந்திரா, இயற்கை பறந்து விரிந்து கிடக்கிறது. அவை இந்த உலகத்திற்காக, அது மட்டுமின்றி உலக நன்மைக்காக எல்லாவற்றையும் கொடுத்து உதவுகிறது. இயற்கை சொல்லிக் கொடுப்பதை மனிதன் கற்றுக்கொள்ள மறுத்து விடுவது பேதமை. அகில நன்மையின் பொருட்டு எதை வேண்டுமானாலும் யாசிக்கலாம். தங்கள் தேகத்தில் உள்ள ஒரு பொருள் எங்களுக்கு தேவை. எலும்புக்கூட்டிற்கான போர்வையே இந்த தேகம். போர்வை விலகினால் தங்களுக்கு கிடைக்கப் போகும் பொருள் வெறும் எலும்புக்கூடுகளே. இதனால் என்ன செய்ய முடியும்? முற்றும் துறந்த தங்களுடைய முதுகெலும்பு வஜ்ரத்தன்மை உடையது. அந்த வஜ்ரத்தில்தான் எங்களுடைய வாழ்க்கையே அடங்கியுள்ளது. ஓம் நம சிவாய. அரக்கர் மாய, தேவர் உயர அடியேன் காரணமாக அமைந்திருப்பது அகில நன்மைக்காக என நினைக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது. அமராதிபதியே, நீ யாசித்ததை அடைவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ததிசி முனிவரே, தர்மம் நிலைவரும் பொருட்டு உமது உடலையே தியாகம் செய்வதை குறித்து யாம் மனமகிழ்ச்சி உற்றோம். இனி எமது கைலாயத்திற்கு வந்து சிவகணங்களுள் ஒருவராக இருந்து நாளும் எம்மை வழிபட்டு நலம் பெறலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. விருத்ராசுரா, தேவேந்திரா, நீ அலைந்து தெரிந்து தேடி வந்த அசுரனான விருத்ராசுரன் ஆழ்கடலில் மூழ்கிவிட்டான். கடலுடன் அசுரனை தேடுவதென்பது கடல் மணலை எண்ணுவதை விட கடினம். இதற்கு ஒரு உபாயத்தை தாங்களே உரைக்க வேண்டும். அபாயம் என நின்றவருக்கு உபாயம் நிச்சயம் உண்டு. ஆழ்கடல் நீரை வற்றச் செய்தால் அசுரனை நீ அடையலாம். ஆழ்கடலை வற்றச் செய்வது ஆண்டவனிடம்தான் இருக்கிறது. ஆண்டவனிடம் மட்டும் அல்ல, ஆண்டவனின் அடியாரிடமும் இருக்கிறது. அரும் பெரும் தவ மகிமையை பெற்றவர் அகத்திய முனிவர். ஆழ்கடல் நீரை குடித்து உன் குறையை போக்குபவர் அவரே. அவரே வருகிறார்.
ஓம் நம சிவாய். தேவேந்திரா, அருட்புனலே, அகத்திய முனியே, கடலையும் குருமுனி உண்டவர் என்ற வாக்கியத்தை வடிவமைக்க தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது. அமராவதியே, அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கும் மகிழாண்டேஸ்வரன் எம் மகத்திலிருந்து எம்மை ஆட்கொண்ட போதே ஆழ்கடல் நீரையும் அவரே ஆட்கொள்ளுவார் என்பதில் அடியேனுக்கு சந்தேகமில்லை. ஆதி முதல்வா, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற திருவாக்கிற்கு இணங்க திருக்காட்சி அருளிய திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தவர், இது நினது செயல் என்று எமது செயல் இல்லை. ஓம் நம சிவாய. ஆதி முதல்வனின் அருளாசியாலே அனைத்தும் அற்புத திருவிளையாடலாக அரங்கேறியது. அதோ பார் தேவேந்திரா, ஆழ்கடலில் நீரில்லாத நிலையில் நீ தேடி வந்த விருத்திராசுரன் நிஷ்டையில் இருக்கிறான். தேவேந்திரா, இரண்டாவது முறையும் உன்னை நான் பிடித்துக் கொண்டேன். முதல் முறை தவச்சாலையில் தவசியாக இருந்த விஸ்வ உருவனை கொன்றதால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் விளைந்தது. இம்முறை தவம் இருந்த விருத்ராசுரனின் தலையை கொய்ததால் அத்தோஷம் இருமடங்காக அமைந்து விட்டது. அப்படி என்றால் என் எதிரியை நான் அழிக்கவே கூடாதா? எதிரியை எதிர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தின்படி நீ அழித்திருந்தால் உன்னை நான் அண்டி இருக்கவே மாட்டேன். பரமேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, புவனேஸ்வரா, சர்வேஸ்வரா, உமா மகேஸ்வரா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழிலையும் நடத்தும் தாங்கள் என் மணாளரை மட்டும் காத்திட மறந்ததன் காரணம் என்ன? இறை அருளே, இது சரியோ இல்லை முறையோ? இந்திராணி, எது முறை எது சரி என்பதனை ஒருவரின் வரைமுறையை வைத்துத்தான் வகுக்கப்படுகிறது. வரைமுறையின்றி வாழ்க்கை நடத்துபவர்களின் கணக்கை கூட்டி பெருக்கி கழித்து பார்த்தால் மிகுதி குறைவாக இருக்கும், பெரும் குறையாகவும் இருக்கும். பரந்த மனமுடைய பரம்பொருளே, நடந்தவை காலம் கடந்தவை, நடக்க இருப்பவை நல்லவையாக நடக்க நல்லருள் நல்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் அனைவரும் நமசிவாய பெருமானை நாடி வந்திருக்கிறோம். அருளொளியே, இருள் நீக்க உதயம், அண்டியவர்க்கு அருள் தர தங்கள் இதயம். பூமி தேவி, இதயம் உள்ளவராக இருந்தால் இரக்கப்படலாம். இதயமே இல்லாத யாம் என்ன செய்யலாம்? பொன்பட்டு வந்துள்ளேன், புதர் போடாதீர்கள் பெருமானே. புதிர் அல்ல, புவனம் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையினை உணர்த்த உள்ளோம் என்று யாம் அம்மையப்பனாக, அர்த்தநாரீஸ்வரனாக, உமையொரு பாகனாக எழுந்தருள இசைந்தோமோ அன்றே எம்மில் சரிபாதியினை அம்மைக்கு அளித்தோம். ஆண் பாதி பெண் பாதி சரிபாதி என்ற சமத்துவத்தின் சாட்சி அது. அப்படி ஒரு சமத்துவத்தை பெண்மைக்கு வழங்கிய போது யாம் எமது வலப்புறத்தை விட்டு இடப்புறத்தை அளித்த காரணம் இதயம் இடப்புறத்தில் இருப்பதால், இதயம் பெண்மைக்கு இருக்க வேண்டும் என்பதால். இப்போது புரிந்ததா யாம் இதயமற்றவன் என்ற வாக்கியம்? இதயத்தை எம்மிடம் கொடுத்தாலும் அந்த இதயத்தில் இருப்பது தாங்கள் அல்லவா? அதற்காக இந்திராணிக்காக எம் இதயம் திறக்கின்ற போது தங்கள் கருணையும் பிறக்க வேண்டும் என வேண்டுகிறேன். பெண் என்றால் பேயும் இறங்கும். பேய் என்ன, கைலை பெருமாட்டியே இறங்கும் போது.
கையிலிருந்து நான் இறங்கலாம், தாங்கள் இறங்கலாமா? எமது இதயமே இறங்கும் போது அந்த இதயத்தில் இருக்கும் யாம் இறங்காமலா இருப்போம்? இதமான பதமே, இப்படித்தான் மணாளனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்பதனை ஓர் உன்னத உரையாடல் மூலம் இப்போது உணர்த்துவதின் அவசியம் என்ன? இதனால் இந்திராணி அடையப் போகும் ஆனந்தம்தான் என்ன? வியாழ பகவானே, எப்படியும் மணாளன் இருக்கலாம் என்று நினைப்பவருக்கெல்லாம் தேவேந்திரனின் நடப்புகள் ஓர் அபாய அறிவிப்பு. இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைப்பவருக்கெல்லாம் உமையவளின் உரையாடல் ஓர் உன்னத படிப்பு. எங்களுக்குள் கருத்து ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. எல்லாம் உலக நன்மைக்காக, எங்களின் சுய சுகத்திற்காக அல்ல. அமராவதி தேவேந்திரன் சுய சுகபோகத்தில் ஆழ்ந்தான். அதனால் தேவகுருவை இழந்தான், ஆற்றுணா இன்னலினை அடைந்தான். ஆனால் தேவகுரு வியாழனோ தனது செயல், சுழற்சி, அதன் பலன், அகில நலன் என்னும் பொதுநலத்தை எல்லாம் மறந்து தமது மதிப்பு, மரியாதை, கௌரவம் என்னும் சுயநல நோக்கிலேயே இருந்தார். மதியாதா தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் அல்லவா? உண்மையே ஆயினும் தேவேந்திரன் உம்மை தேடி வந்தபோது கிரகத்திலிருந்து குற்றத்தை மறந்து அமராவதிக்கு ஒரு அறிவுரையை அளித்திருக்கலாம் அல்லவா? சீடனின் தவறை திருத்தி அவனை நல்வழிப்படுத்துவது குருவின் கடமை அல்லவா? எம்பெருமானே, எது எவ்வாறாயினும் உலக நலனுக்காக எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டுகிறோம். தவறுக்குரியது தண்டனையே ஆனாலும் தெரியாமல் செய்த தவறுக்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டார் தேவர்கோன். அழும் குழந்தையை அள்ளி எடுத்து அணைத்து அன்பை பொழிவதில்தான் அன்னை தந்தையின் கடமையும் இருக்கிறது, கருணையும் சிறக்கிறது. அம்மையப்பா, நாங்கள் தேவேந்திரனை கோருவது எங்கள் சுயநலத்திற்காக அல்ல, பொதுநலத்திற்காக. தேவாதி தேவர்களே, வருந்தற்க பொற்றாமரை மலரை மதிக்கத் தெரியாத தேவேந்திரனுக்கு தற்சமயம் அடைக்கலம் அளித்திருப்பது அதோ தனது செயலுக்கு நாணமுற்ற தேவேந்திரன் அந்த குகைக்குள் ஒளிந்திருக்கிறான். கதிரவனை கண்ட தாமரை மலர்வதைப் போல இனி கடின இன்னல்கள் மின்னலாய் மறையும்.